அப்புறம் வந்து அவனாக பேசுகிறான், நம்மளாக கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான், ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. நிறைய எல்லா பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்டும் ஒரு 7 மாதம் 8 மாதம் வரும்போது இந்த கம்ப்ளைண்ட்டாக தான் ஜென்ரலாக இருக்குது. அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து நான் இதை சொல்லிக்கிறேன். அந்த ஃபோக்கஸ் கொண்டு வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இது வந்து பல ஸ்டேஜஸாக போகக்கூடியது. இப்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு மேலே, ஒரு 11 மாதம், ஒரு வருஷத்துக்கு மேலே என் பையன்கிட்ட இதை எடுத்துகிட்டு வா தங்கம் அப்படின்னா, நீயே செஞ்சுக்கோம்மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாள் ஃபுல்லாக ஒரு முந்தின செகண்ட் வரைக்கும் ஃபுல் எனர்ஜியோடு அவன் குதிச்சுக்கிட்டு இருப்பான், ஓடிக்கிட்டு இருப்பான். இன்னும் 2 நாளைக்கு அவங்ககிட்ட எனர்ஜி வந்து ஸ்டாக் இருக்குதுன்னு எனக்கு பார்த்தா தெரியுது. பட் வந்து படுக்க போகிற நேரம் ஆயிடுச்சு, டாய்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருத்தங்கம் அப்படின்னா, அப்படியே போய் படுத்துப்பான். அம்மா எனக்கு காலெல்லாம் வலிக்குது அப்படிமா. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரைட்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே சினிங்கிக்கிட்டே எழுதுறது, அழுதுகிட்டே எழுதுறது, என்ன ரிலாக்ஸாக விடேம்மா, நாளைக்கு செஞ்சுக்கிறனேம்மா, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே எழுதுறது. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர்லேருந்து 2வது வருஷம் வரைக்கும், 1 வருஷம் எனக்கு இந்த கேட்டகரியிலே அவன் வந்து இருந்தான். அதுக்கடுத்து இப்போ என்ன கேட்டகரியில் இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொன்னால் செஞ்சிருவான். அதாவது எப்படின்னா, வந்ததும் இது ரெகுலராக ஸ்கூல்லேருந்து வந்ததும் பார்த்தீங்கன்னா, ஷூ எடுத்து ஷூ ரேக்கில் வைக்கணும், யூனிஃபார்ம் ரிமூவ் பண்ணி லாண்ட்ரி பேக்குள்ளே போடணும், அதுக்கடுத்து போய் கைகள் கழுவிட்டு வரணும், அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். இது எல்லாமே அன்னைக்கு நான் பக்கத்தில் இருந்துட்டு சொன்னால், இல்லை அப்படின்னா வேற ஒருத்தர் பக்கத்தில் இருந்துட்டு சொன்னால் அன்னைக்கு செஞ்சுருவான். தானாக செய்கிறது அப்படிங்கிறது இன்னும் வரலை. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு லாங் ப்ராசஸ் தான், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் இதில் வந்து கொண்டு போக முடியும். 2வது இந்த புரிதல் தன்மை குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற மனநிலை. இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளோட அர்த்தங்கள் புரியாது. ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருப்போம், அந்த இடத்துல ஒரு வாட்டர் பாட்டிலும் இருக்கும், ஒரு பென்சிலும் இருக்கும். பென்சில் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த வார்த்தைகள் வந்து இந்த பொருளுக்கு தான் இந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதுவே வந்து சுட்டி காட்டணும் அப்படின்னா, இது இல்லை அது அப்படின்னு கை காட்டணுன்னா புரியும். அந்த மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் புரியாது. ப்ரஷ் பண்ணால் துப்ப தெரியாது. இப்போ செப்பலுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த வார்த்தைகள் புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்ச கிளாரிட்டியாக பேச ஆரம்பிப்பாங்க. அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 3 மாதம் ஒரு 4 மாதம் மெடிசன் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு சின்ன சேஞ்ச் பார்க்கலாம். இதெல்லாம் சொன்னால் முன்னாடி புரியாது.